தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு புகார் ஃபேக்காக கொடுத்துருந்தான் ஒரு பையன். அந்த பையன் அவனே இல்லைன்றது அந்த ஒரிஜினல் பையன் அதுக்கான ப்ரூஃபை காட்டிட்டான். அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபேக்காக கொடுத்த பையன் பணத்தினால தான், அதுவும் யார் சொல்லி பண்ணியிருக்கான்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். அந்த பையன் மாநாட்டப்போ எந்த இடத்துல இருந்தான் அப்படின்ற ஒரு வீடியோ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா அந்த ஷோட்டை பார்த்துக்கோங்க. அவன் எனக்கு ஃப்ரெண்டில் இருந்தான். அண்ணன் ரேம்ப் வாக் வரும்போது தான் அவன் எந்த இடத்துல இருந்தானா எனக்கு ஃப்ரெண்டில் தான் இருந்தான். அப்போ எப்படி அவன் ரேம்ப் வாக் அப்போ அங்கே இருப்பான்? அவ்வளோ கூட்டத்தில் போயிட்டு உடனே வர முடியாது. எதுக்கு இந்த பணம் பத்தும் செய்யன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீ பொய்யை பண்ணால் கண்டிப்பாக கடவுள் ஒரு நாள் காட்டிடுவார். அது இப்போ கர்மான்றது உடனே காட்டிடுது. எங்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு நாங்கள் இருக்கோம், எங்கள் அண்ணனுக்கு நாங்கள் இருக்கோம். அந்த வீடியோவை பாருங்கள் மக்களே, பாருங்கள். அந்த ஷர்ட் பையன் எனக்கு ஃப்ரெண்டில் தான் இருக்கான். அவன் எப்படி அப்போது ரேம்ப் வாக்குக்கு போவான்? அண்ணன் ஸ்பீச் பேசும்போது அண்ணனை வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான். என்ன அங்கிள்ஸ், இது போதுமா இல்லை இன்னும் வேணுமா? நீங்கள் என்ன பண்ணாலும் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தமிழக வெற்றி கழகம் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணாலும் மாட்டிப்பீங்க. பிறப்புக்கும் எல்லாமும் இருக்கும். எங்கள் தளபதிக்கு நாங்கள் இருக்கோம். எப்பவுமே நாங்கள் இருப்போம்.